நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. ஆங்கில வருடம் டிசம்பர் 14, 2024. இன்று பௌர்ணமி கிரிவலம் அனுசரிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று மாலை 4:16 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் சித்திரை. சந்திராசன நட்சத்திரம் சித்திரை. ராசி சந்திராசன ராசி கன்னி, துலாம். சந்திராசன ராசி கன்னி, துலாம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை அதாவது இரவு 9:30 to 10:30. ராவு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3. கருத்தில் கொள்ளுங்க. ராவு காலம் 9 to 10:30 காலை, யமகண்டம் மதியம் 1:30 to மாலை 3. குளிகை காலை 6 to 7:30. குளிகை காலை 6 to 7:30. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சூலம் வந்து கிழக்கு. இன்று சூலம் வந்து கிழக்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இது நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும், ராசியின் அடிப்படையில் ஒன்றுபடும். கருத்தில் கொண்டு பயனடைங்க. எது எப்படி போனாலும் சந்திராசனம் அது வேலை செய்யும். அதை ஒண்டி கருத்தில் கொண்டு சந்திராசனம் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குதோ அவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. மேசராசி முதல் ராசி மேசராசி. இன்று மேசராசிக்கு நாள் வந்து சுமாராக கூட இல்லை, அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சிக்கல்கள், தடங்கல்கள், வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் தடப்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய விரோதம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லத்திலையும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த மேசராசிக்காரர்கள் இன்ற நாளை கவனமாக செலவழிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் கட்டுப்பாடாக வைத்து கொண்டால் உங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக வரும். அதை அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு சிரமம்னாலும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் பேச வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்கள் பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. வண்டி எடுக்கக்குள்ளேயே பார்த்துங்க வண்டி நல்லா கண்ட்ரோல் ஆகுதான்னு. அதே போல் வண்டியில் பெட்ரோல் இருக்குதான்னு பார்த்துட்டு முன்னெச்சரிக்கையாக செல்லுங்க. இல்லைன்னா தடங்கல்கள் ஏற்படும். அலுவலகம் போகிறவங்களுக்கு அதாவது சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாது. நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நாள் வந்து இன்று சுமாராக தான் இருக்குது. எந்த செயலை செய்தாலும் அவங்க வந்து இன்று இறைவனை கொஞ்சம் வேண்டி செய்தால் தான் அவங்களுக்கு அந்த செயல் வந்து வெற்றி அடையும். அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இன்று இருக்குது. ஆனால் இறை அருளால் நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடித்திருக்குதோ, அதாவது உங்கள் குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ, அந்த கடவுளை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்திடனா உங்களுடைய வேலை இந்த நாள் கண்டிப்பாக வெற்றிகரமான நாளாக அமையும். அதை கருத்தில் கொண்டு ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. இவங்கள் எந்த வேலை செய்தாலும் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு ஆள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அலுவலகத்திலே அதே நிலைமை தான், வீட்லேயே அதே நிலைமை தான். கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்படுத்தும் இந்த நாள் மிதுன ராசிக்காரருக்கு. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் எதிர்ப்பை ஏற்படுத்தி விரோத செயலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நீங்கள் மிகவும் விழிப்புடனும் கவனத்துடன் கையாண்டால் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக நாளாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். அவங்க எந்த காரியத்தை நினைச்சு செய்தாலும் இன்று அவங்களுக்கு நன்மையிலேயே முடியும். அதே போல் பண உதவி, பொருள் உதவி ஏதாவது கேட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இன்று அது கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதைக்கு குறை இருக்காது. இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. கணவன் மனைவிடையே இன்று ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும்.
நேற்று கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்று வந்து அது சரியாகக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமை நிறைந்த நாளாகவும் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் அனைத்து சிறப்புகளும் அமையக்கூடிய நாளாகவும் தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு கடகராசிக்காரர்கள் பயனடைகள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு வந்து நடுத்தரமான நாள் கருத்தில் கொள்ளுங்க. அதாவது அலுவலகத்தில் போய் என்ன வேலை செய்தாலும் அவங்க வேலையை செய்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதே போல் இல்லத்துலேயும் மகிழ்ச்சி அவங்க வந்து இருக்கும். அது அதிகமாக இருக்காது, சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பத்தை இன்று வெளிப்படையாக பேசக்கூடிய நாளாக தான் அவங்களுக்கு வந்து இன்று அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அலுவலகத்திலேயே மேல அதிகாரிகிட்ட இருந்தாலும் சரி, அவங்களுடைய விருப்பத்தை இன்று தெரிவிப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். அந்த நாள் போல தான் இந்த அடிப்படை அமைஞ்சிருக்குது. இன்று பொறுத்தப்பட்டு சிம்மராசிக்காரர்களுக்கு நாள் சுமாராக இருக்குது. அதை கருத்தில் கொண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் இன்று வெற்றி தான். அதே சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு சொந்தமாக நிறுவனம் வச்சுருங்க, அதை டெய்லி வருமானம் பார்க்குறவங்க, கடை வச்சுருவங்களாம் இன்று கன்னி ராசிக்காரங்கள்னா அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். அவங்களுக்கு இன்று பணம் இரட்டிப்பு வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு கூடுதலாக உழைச்சிங்கன்னா இன்னும் லாபம் அதிகமாக வரும். அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் அருமையான நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்னும் இந்த கன்னி ராசிக்கு சந்திராசனம் இருக்கிறதுனால வண்டி வாங்கிச்சு செல்லக்குள்ள கொஞ்சம் விழிப்புணர்வு செல்லணும். அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை, கருத்தில் கொள்ளணும். போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து நடந்து, அதாவது போக்குவரத்து விதிமுறை கையாண்டு இன்று நாளை வந்து வண்டி வாங்கிச்சு செல்ல வேணும். அதே போல் யாருக்கிட்டையாச்சும் பணம் கொடுத்து ஏமாத்தக்கூடாது. நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அந்த பணத்தை சரி பார்த்து அதை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து இன்றைய நாளை நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்புகரமான நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் அவங்களுக்கும் சிறப்பாக தான் இருக்குது. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நாள், நண்பர்கள் தானாக வந்து பேசக்கூடிய நாள், அதே போல் பாலிய சிநேகிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக தான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அவங்கள் இந்த நாளை மிகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நண்பர்களிடத்தில் செலவழிப்பாங்க. கருத்தில் கொள்ளணும். இவங்களுக்கும் சந்திராசனம் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாங்கிச்சு செல்லக்குள்ள கவனமாக இருக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை மீறாமல் முறையாக கடைப்பிடிக்கணும். வண்டியை எடுக்கக்குள்ள வண்டியில் கண்டிஷன் கரெக்டாக தான் சொல்லி பார்த்துட்டு பெட்ரோல் இருந்தால் பார்த்துட்டு எடுக்கணும். கருத்தில் கொடுங்க. சந்திராசனம் அது வேலையை செய்யும். சந்திராசனம் இருக்கிற இந்த கன்னி ராசியும் துலா ராசியும் இன்றைய நாளை மிகவும் கவனமாக செலவழிக்கணும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயனடைங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்க எந்த விஷயத்தில் பண்ணாலும் இன்று தெளிவான முடிவு எடுப்பாங்க. இல்லத்திலையும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சிகரமான அமைப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் பிள்ளைங்களிடத்திலும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இவங்களுக்கு இன்றைய நாள் எந்த இடத்துக்கு சென்றாலும் மிக சிறப்பு. இன்பங்களும் அதிகமாக கிடைக்கும், மகிழ்ச்சிகளும் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக செலவு பண்ணலாம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கும் சிறப்பான நாளாக இது. மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். அவங்க வேலைகள் எந்த வேலைகள் செய்தாலும் அந்த வேலையில் அவங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை பாராட்டுகள் உயரும். இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். நீங்கள் இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சிகரமான இந்த நாளை வந்து செலவழிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சிகரமாக தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கலாம். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக கூட இல்லை. மகர ராசி இன்று கவனமாக இருக்கணும். எந்த வேலையை தொட்டாலும் அவங்களுக்கு வந்து இன்று வந்து தாமதம் தான் ஏற்படும். கருத்தில் கொள்ளணும். அதே போல் அலுவலகத்துக்கு சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே வண்டி வாகனத்தில் கிளம்பிடணும். அப்போ தான் அலுவலகத்தில் போய் சேர முடியும். இல்லத்தரசிகள் வீட்டில் பிள்ளைகளுக்கு உணவு, அதாவது உணவு சமைக்கிறதுக்குள்ள முன்கூட்டியே நீங்கள் சமைச்சாதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இன்று தொட்டதெல்லாம் தாமதமாகக்கூடிய நாளாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து தான் இந்த நாளை கையாளணும். பொறுமையாக கையாளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிதானமாக கையாளுங்க. முடிக்க வேண்டிய டைமில் முடிச்சிருங்க. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் மகர ராசிக்காரர் இந்த நாளை வந்து நீங்கள் கழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள்.
கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சூப்பராக இருக்குது. அதாவது கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் வந்து அருமையாக இருக்குது. அவங்க இந்த நாளை மிகவும் சுகமாக கழிக்கலாம். இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் நல்ல மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு இருக்கும். சக ஊழியர்கள் நன்றாக அவங்களுக்கு ஒத்துழைச்சு அவங்க கூட வந்து இனிமையான முறையில் உரையாடுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தக்காளி வெங்காயம் சொந்தமாக நிறுவனம் வச்சிருவங்க இவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமான நாளாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கிறதுனால இரட்டிப்பு லாபத்தை அதிகமாக பார்க்க வேண்டிய இன்றைய நாளாக இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் இந்த நாள் மிக சிறப்பாக இருக்குது. சிறு தொழில்களுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு சொந்தமாக நிறுவனம் வச்சுருந்து இரட்டப்பு லாபம் கிடைக்கும். இவங்களுக்கு தொட்டதெல்லாம் இன்று வெற்றி தான், தொட்டதெல்லாம் வரவு தான். அதே போல் எங்கனாச்சும் கடன் உதவி கேட்டிருந்தாலும் அந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலே அதிகாரிகளுடைய பாராட்ட பெறலாம். இல்லத்தரசிகள் கணவனுடைய பாராட்ட பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உயர் பதவிக்காக காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்று மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அது உயர் பதவி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேல் அதிகாரி கீழே வேலை செய்திருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்று அதிகமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு மீனராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கையாளலாம். இன்றைய நாளை பொறுத்த மட்டும் 12 ராசிக்காரர்களுக்கும் நாள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் உங்கள் மனத்துக்கு தோன்றத்தை தெளிவாக புத்தி கூர்மையை பயன்படுத்தி செய்தீங்கன்னா அது எந்த நாளாக இருந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சந்திராசம் இருக்கிறவங்க கொண்டு பார்த்து கவனமாக இருக்கணும். சந்திராசத்தை பொறுத்த மட்டும் கன்னி துலாமுகி சந்திராசம் இருக்குது. சந்திராசனம் அது வேலையை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் இந்த நாளை அனைவரும் இன்பமாக கழிங்கள் என்று எம்பெருமான் சிவன்கிட்டையும் முருகப்பெருமான் அருளாலையும் முப்பெரும் கடவுள் விநாயகப் பெருமான் துணையாலையும் இன்று நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்று இறைவனிடம் வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.